பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ குக்கர் வச்சுங்கம்மா. எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் முழுசாக சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வரணும். பாருங்கள், செவந்து வந்ததும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதேமாதிரி ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் தோல் உரித்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்கம்மா. கூடவே 10 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறோம். 2 பெரிய வெங்காயம் பொடியும் நறுக்கிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம கூடவே சின்ன வெங்காயம் எதுக்கு சேர்க்கறனா, அந்த கூட்டாஞ்சோறுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தோமா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும்